Hi guys, welcome to Mupalai Training Academy. So far நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ்லாம் முடிச்சிட்டோம். உளவியல்ல இருந்து ஏறத்தாழ நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டோம். இன்னும் ரிமைனிங் ஒரு 2-3 டாபிக் தான் இருக்கு. ஏன்னா எல்லாமே நான் ஏறத்தாழ முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒத்தத்தன்மை. இதுதான் லாஸ்ட் டாபிக். ஒத்தத்தன்மை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல அனாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அனாலஜி அப்படின்னால என்ன? இது ஒரு ரொம்ப கஷ்டமான டாபிக். ஆனால் இதெல்லாம் கூட ஒரு குழந்தை டாபிக் தாங்க. ஆனால் என்ன ஒரு குழந்தை டாபிக் அப்படின்னும் போது நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்லாம் படிக்கிறீங்களா? இப்போ சமூக அறிவியல், சயின்ஸு, மேக்ஸு, அதை எல்லாத்தையும் இதில் புரிஞ்சிருக்கா அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சரி, அப்படி என்ன சார் இருக்கும் இந்த ஒத்தத்தன்மைனா என்ன? அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற டைப் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேர்ட் அனாலஜி, அதாவது வார்த்தை ஒத்தத்தன்மை. வார்த்தை ஒத்தத்தன்மை, வேர்ட் அனாலஜி. ரெண்டாவது நம்பர் அனாலஜி. நம்பர் அனாலஜி அதாவது எண் ஒத்தத்தன்மை. மூன்றாவது டைப் பொதுவான ஜெனரல் அனாலஜி. ஓகேங்களா? ஸோ ஜெனரல் அனாலஜி, பொதுவான வார்த்தைகளினுடைய ஒத்தத்தன்மை. ஓகே, ஒத்தத்தன்மை அனாலஜி அப்படின்னாலே என்னன்னா ஒத்து போறது. இது இதனுடன் சம்பந்தப்பட்டது எனில் அது எதனுடன் சம்பந்தப்பட்டது. கேள்வி இப்படிதான் கேட்பானே. இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதியே போடுறேன். இந்தியாவுடன் டெல்லி தொடர்புடையது எனில், ஓகேங்களா? நல்லா கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவுடன் டெல்லி தொடர்புடையது எனில் சீனாவுடன் தொடர்புடையது எது? இந்த மாதிரி உங்களோட கேள்வி கேட்குறான். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்தியாவுக்கும் டெல்லிக்கும் என்ன சம்பந்தம் தெரிஞ்சிருக்கணும். இந்தியாவினுடைய கேபிட்டல் தான் என்ன? டெல்லி. அப்போ இந்தியா டெல்லியுடன் தொடர்புடையது எனில்னா இந்தியா டெல்லியோட தொடர்புடையது. தட் மீன்ஸ் இந்தியாவோட கேபிட்டல் டெல்லி. அப்போ நம்ம கேட்டிருக்கிறது சைனாவோட கேபிட்டல் என்ன? சீனாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ஜிங். ஓகேங்களா? பெய்ஜிங் ஈஸி தான், பெய்ஜிங். ஸோ இந்த மாதிரி ஒரு பொதுவான வார்த்தைகள் கொடுத்து அந்த வார்த்தைகள் இதனுடன் இது தொடர்புடையதுன்னா இதனுடன் எது தொடர்புடையதுன்ற மாதிரி கேட்பான். அப்போ என்ன பண்ணிடுவீங்க? ஈஸியாக பார்த்து கண்டுபிடிப்பீங்க. சார் இந்தியா டெல்லி, சீனா பெய்ஜிங், ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேனே சார். அங்கே தான் நம்ம கொஞ்சம் உஷாராகணும். இது என்ன கேட்டகரி ஆஃப் டைப்பில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அனாலஜியில் வருது. அதாவது பொதுவான ஒத்தத்தன்மை கீழே வருது. அப்போ இதை பற்றி கேட்கும் பொழுது உன்னால் ஈஸியாக சொல்ல முடியும். ஆனால் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கியா அப்படின்றது தான் மேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு சென்னையுடன் தொடர்புடையது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு ஒன்று கேட்குறான்னா எதனுடன் தொடர்புடையது? சென்னையுடன் தொடர்புடையது நம்ம கொடுக்குறோம். தமிழ்நாடு சென்னையுடன் தொடர்புடையது. கர்நாடகாவுடன் தொடர்புடையது எது? கர்நாடகத்தினுடன் தொடர்புடையது எதுன்னு அப்படின்னு ஒன்று கேட்கிறான்னு வச்சுக்கோ. ஈஸியாக சொல்லிடுவேன். தமிழ்நாடோட கேபிட்டல் என்ன? சென்னை. ஆனால் கர்நாடகாவோட கேபிட்டல் என்ன அப்படின்றது உனக்கு தெரியணும். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சது பெங்களூர். நம்ம பக்கத்தில் தானே இருக்குது கர்நாடகா. ஸோ பெங்களூருன்றது என்ன பண்ணுவீங்க? ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. அப்போ கர்நாடகாவினுடைய தலைநகரம் பெங்களூரு அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இது தெரிஞ்ச ஒரு விஷயம். இதே இங்கே கர்நாடகம் வைக்காம நம்ம மேகாலயா இப்படி ஒரு ஊர் வைக்கிறான். ஸோ மேகாலயாவின் தலைநகரம் என்னன்றது உனக்கு தெரியணும்ல? தெரிஞ்சாதான் உன்னால பதில் சொல்ல முடியும். ஸோ மேகாலயாவின் தலைநகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷில்லாங். என்ன? ஷில்லாங். அப்போ நமக்கு நம்மை சுற்றி உள்ள சில விஷயங்கள் கண்டிப்பாக தெரிந்திருந்தால் மட்டும்தான் இந்த வேர்ட் அனாலஜி நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆன்சரே பண்ண முடியும். ஸோ இல்லைன்னா இது ஆன்சர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போ சில விஷயங்கள் தெரிஞ்சிடும். பேசிக்கா தெரிஞ்ச விஷயத்தை தான் கேட்பான். இப்போ நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்கல்ல, தூரத்தின் அலகு மீட்டர் அப்படின்னா திரவத்தின் அலகு என்ன? லிட்டர். இந்த மாதிரி தெரிஞ்ச விஷயங்கள் தான் உங்களுக்கு பெரும்பாலும் இதுல கேட்பான். ஸோ எல்லாமே இது இதனுடன் தொடர்புடையதுன்னா அது எதனுடன் தொடர்புடையதுன்ற மாதிரி தான் கேள்விகள் அமையும். ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். இது பொதுவான வார்த்தைகள், அதாவது நீங்க கேள்விப்பட்ட சில வார்த்தைகளை தான் உங்களுக்கு இதுல கேள்வியாவே கொடுக்க போறான். ஈஸியா சொல்லிடுவீங்க. சரி, இது ஜெனரல். இப்போ ஃபர்ஸ்ட் விளக்கம்லாம் கொடுத்துட்றேன், அதனாலதான். அடுத்தது ஜென்ரல் எப்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸும் எழுதி தான் போட போகிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 கேள்வி பார்க்க தான் போகிறோம். அப்போ பார்த்துக்கலாம். இப்போ நம்பர் அனாலஜி, எண் ஒத்தத்தன்மை. இந்த எண் ஒத்தத்தன்மைன்றது தான் மேக்ஸ் தெரிஞ்சாதான் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நமக்கு என்னெல்லாம் தெரியணும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது வர்க்கம், ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது கணம், கியூப். அடுத்தது பிரைம் நம்பர், பகா எண்.
பகா எண்கள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதெல்லாம் தெரியலன்னா நம்ம எக்ஸாம் அன்னைக்கு போவே வேணாம். ஏன்னா இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால எக்ஸாம் அட்டனே பண்ண முடியும். வர்க்கம் தெரிஞ்சிருக்கணும், கணம் தெரிஞ்சிருக்கணும், பகா எண்கள் தெரிஞ்சிருக்கணும். இதை தவிர்த்து உங்களுக்கு பெருக்கல், வகுத்தல், கூட்டல், கழித்தல் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால என்ன பண்ணவே முடியும், இந்த நம்பர் அனாலிசிஸ் யூஸ் பண்ணவே முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 216 எழுதியிருக்கான். அப்போ 5 என்னன்னு எழுதுவேன், இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன சொல்லியிருக்கான், 6 216 எழுதியிருக்கான். அப்போ 5 என்னன்னு எழுதுவேன்னு கேட்கறான். இப்போ 6 நான் 216 எழுதணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். 6 ஒரு 3 டிஜிட் நம்பரா மாறி இருக்கு. அப்போ 6 கியூப்னுடைய வேல்யூ தான் என்ன, 216. அப்போ இங்க என்ன எழுதிருக்கணும், 5 கியூப்னுடைய வேல்யூ எழுதிருக்கணும். 5 கியூப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 125. 5 கியூப் என்னன்னு பாத்தீங்கன்னா 125. அப்ப ஈஸியா சொல்லலாம்ல, 5 கியூபினுடைய வேல்யூ 125. இந்த மாதிரி கணம் அதை வச்சு கேட்கலாம் இல்லையா, வர்க்கம் வச்சு கேட்கலாம். 749 அப்படின்னா 8 என்ன எல்லாருக்கும் தெரியும். 749 ஏன் மாத்துறான்னா 7 ஸ்கொயர் தான் என்ன 49. அப்போ 8 ஸ்கொயர் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வர்க்கத்தை வச்சு கேட்கலாம் நம்பரை பொறுத்த வரையும். அப்படி இல்லையா வேற என்ன மாதிரி லாஜிக் சார் வைப்பான் அப்படின்னா பகா எண்கள் வச்சிருப்பான். இப்போ 3 5ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ 11 என்னன்னு எழுதுவாங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்குறான்னா இப்போ 3 இருக்கு 5 11 இருக்கு என்ன. இப்போ இதுல இருக்க 3 நம்பர் பார்க்குறோம், 3 5 11 எல்லாமே என்ன வெரைட்டி சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகா எண்கள். தட் மீன்ஸ் பிரைம் நம்பர்ஸ். இந்த 3 5 11 எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். 3னுடைய அடுத்த பிரைம் நம்பர் தான் என்ன 5. 3ஓட அடுத்த பிரைம் நம்பர் தான் 5. அதே மாதிரி 11ஓட அடுத்த பிரைம் நம்பர் என்ன 13. அப்ப ஆன்சர் 13. இப்படியும் ஒரு கேள்வி வைக்கலாம் பகா எண்களை வச்சு. அப்படி இல்லையா சார் பகா எண்களும் போச்சு, வர்க்கம் போச்சு, கணம் போச்சு, வேற எப்படி சார் கேள்வி கேட்கலாம் அப்படின்னா இங்க பாருங்க, நல்லா பாருங்க 2 3 6. அப்போ 3 4 என்ன, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருப்பான். நம்ம எது யோசிப்போம், என்னடா 2 டிஜிட் நம்பரை 1 டிஜிட் நம்பரா மாத்திட்டு இருக்கான், 2 3 6ன்னு எழுதியிருக்கான், 3 4 என்னன்னு கேட்டிருக்கான்னா ரொம்ப எல்லாம் குழம்பாதீங்க. இந்த நம்பரை பார்த்தோன்னே ஒரு ஐடியா வரணும் உனக்கு. இப்போ 2 3 பாருங்க 6 எதனா சம்மந்தப்படுத்துற மாதிரி இருக்கான்னா நோவே. இப்போ 2யும் 3யும் நான் பெருக்கு பார்க்குறேன். இதை தொடர்ந்து படிச்சு பார்ப்பீங்களே 2 3 6 ஏன்டா 2 3 6 எழுதிருக்கான், ஏன்டா 2 3 6 எழுதிருக்கானா மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரியுதா. 2 3 என்ன 6, 2 3 சார் 6. நம்ம சொல்லும் போதே தெரியணும் 2 3 6 ஏன்டா 23 6 எழுதிருக்கான், ஏன்டா 2 3 6 எழுதிருக்கான் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 2யும் 3யும் பெருக்குனா தான் 6. அப்போ நீங்க அடுத்து யோசிங்க 3யும் 4யும் பெருக்குனா என்ன வந்திருக்கும் 12. அப்ப விடை 12. இந்த மாதிரியும் ட்ரிக்கியா வைப்பான் உள்ள. ஒன்றும் இல்லை, இது இப்படி பண்ணியிருக்கானா 23க்கும் 6க்குமே சம்மந்தம் இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. அப்போ 23க்கும் 6க்கும் தான் சம்மந்தம் இல்லை, ஆனால் 2 3யும் பெருக்குனா 6 வரும் இல்லை. ஸோ அந்த மாதிரி கூட யோசிச்சு பாருங்க. இப்படியும் யோசிக்கலாம். அப்படி இல்லையா வேற எப்படி யோசிக்கலாம்னா 24 8ன்னு எழுதியிருக்கான். அப்போ 27 என்னன்னு எழுதுவான். இந்த மாதிரியும் கேள்விகள் இருக்கலாம். இப்போ 24 நான் 8ன்னு எழுதணும். இந்த மாதிரி ஒரு டிஜிட் நம்பர் 8ஆம் வாய்ப்பாட்டில் 24 வருமா, வரும். 3 பெருக்குனா வருமா, ஆனால் 24 3 வகுத்தா 8. இப்படி போனா வகுத்தல், இப்படி வந்தா பெருக்கல். அப்போ 27 நான் 3 வகுத்தா என்ன கிடைக்கும் 9ன்னு வந்திருக்கும். 9 3 பெருக்குனா 27. ஈஸியா முடிச்சிருக்கலாம். இப்படியும் முடிச்சிருக்கலாம் நினைச்சிருந்தா. ஸோ அது உங்க விருப்பம், பார்த்து ஒழுங்கா அட்டென்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது போலாங்களா. இப்போ வகுத்தலை பத்தி பாத்தீங்க. சரி அடுத்தது பார்க்கலாமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 5ன்னு எழுதியிருக்கான். அதையே 3 6 என்னன்னு எழுதிருக்கலாம். இப்படியும் கேள்வி கேட்கலாம். சார் 2 3 6 இருந்துச்சு, அதனால 2 3 சார் 6 இருந்துச்சு. இப்போ 2 3 5ன்னு எழுதிருக்கானா யோசிங்க. 2யும் 3யும் கூட்டினா என்ன 5. அப்போ 3யும் 6யும் கூட்டினா 9. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எப்படி வேணாலும் இருக்கலாம் கேள்விகள். அதனால அதை கொஞ்சம் உஷார் பண்ணி இந்த மாதிரி டிஜிட்ஸ், அதாவது வந்து இது ஸ்கொயர் வரல சார், கியூப் வரல சார், இல்லை சார் பகா எண்கள் வரல சார் அப்படின்னா இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. மேபி பதில்கள் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுவும் நிறைய கணக்கு போட போறேன். இப்போ எல்லாத்தையும் போடலாம். போட்டு ஒரு 10 போட்டாவது ஒரு மாடலும் கிட்டத்தட்ட 10 வித்தியாசமான மாடல்ஸாவது பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்தது ஏபிசிடி வேர்ட், வார்த்தை ஒத்தை தன்மை. பெரும்பாலும் ஏபிசிடி தான் கேட்க போறான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவன் கேட்பான், ஏபிசிடியை வச்சு கேட்கும்பொழுது ஏபிசி ஓகேங்களா, பிடி எஃப் இந்த மாதிரி கேட்டு ஜிஹெச்ஐ என்னன்னு மாற்றுவீங்க இப்படி நம்மள கேட்பான் கேள்வி.
அதாவது ஏபிசியை பிடிஎஃப்னு மாற்றிருக்கேன். அப்போ ஜிஹெச்ஐயை என்னன்னு மாற்றுவேன். இந்த மாதிரி உன ஒரு கேள்வி கேட்குறான் அப்படின்னா உடனே ஷாக் ஆகிடாதீங்க. சரி என்ன சார் ஏபிசியை பி இங்கே எழுதியிருக்கான், அப்போது அங்கேயும் அதுக்கு அடுத்த லெட்டர் எச் தானே சார் வந்திருக்கணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் எச் தானே சார் வந்திருக்கணும். ஏன்னா இங்கே செகண்டாக இருக்கிறது தானே இங்கே ஃபர்ஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ இங்கே செகண்டாக இருக்கிறத ஃபர்ஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பேன் சார். குட் ஐடியா யூஸ் பண்ணியிருப்பீங்க. உனக்கு ஒரு 3 ஆப்ஷன்ல எச்னு கொடுத்துருந்தா உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம், பட் 3 ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதனால நீங்க என்னன்றதை கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு அனாலஜி கொடுக்குறாங்கன்னா இப்படி எழுதிக்கோங்க. ஏபிசி என்னவா மாறி இருக்கு, பிடிஎஃப் மாறி இருக்கு. இப்போ ஏபியா மாறணும்னா அங்க என்ன பண்ணியிருக்கான், பிளஸ் ஒரு லெட்டர் ஆட் பண்ணியிருக்கான். பிடியா மாறணும்னா என்ன பண்ணியிருக்கான், பிளஸ் 2 லெட்டர். ஏன்னா பிக்கு அடுத்து சிடி 2 லெட்டர் ஆட் பண்ணியிருக்கான்ல. சிஎஃப் மாறணும்னா டிஇஎஃப் பிளஸ் 3 லெட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் கூட ஒரு லெட்டர் ஆட் பண்ணியிருக்கான், செகண்ட் லெட்டர் கூட 2 லெட்டர் ஆட் பண்ணியிருக்கான், தேர்ட் லெட்டர் கூட 3 லெட்டர் ஆட் பண்ணியிருக்கான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஜிஹெச்ஐ கண்டுபிடிக்கணும்னா ஜி கூட ஒரு லெட்டர் ஆட் பண்ணா எச் கூட 2 லெட்டர் ஆட் பண்ணா ஐ கூட 3 லெட்டர் ஆட் பண்ணா ஜேகேஎல். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் HJL. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் தான் கேள்விகள் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப அது டஃப் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது டஃப்பாக தான் போய் முடியும். ஸோ தயவு செஞ்சு அது டஃப்லாம் பார்க்காதீங்க. வேர்ட் அனாலஜியை பொறுத்தவரையும் ஏபிசிடியில தான் பதில் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்றதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸியா மேட்டர் ஓவர் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அனாலஜினாலே ஒரு ஈஸியான டாபிக் தான். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிலாம் பார்த்துக்காதீங்க. எல்லாத்தையுமே எடுத்தோடனே கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ போலீஸ் வேலைக்கு போகணும், அங்கே நிறைய கஷ்டத்தை இதை விட பார்க்க போறீங்க. ஸோ அப்போ நம்ம சவாலான நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ணும்போது சவாலான காரியத்தை நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சாதிச்சுட்டு தானே போகணும். இப்போ இந்த எக்ஸாம்ன்றதே எனக்கு ஒரு சவாலான காரியம், இதையே நான் சாதிச்சுட்டு வேகமாக போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த காரியத்தை ஈஸியாக நகர்த்திட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ எனிவே நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது பை ஃப்ளூயன்சி நல்லா படிச்சு வைங்க, நல்லா பண்ணுங்க. எக்ஸாம் நல்லா பண்ணாதான் நம்மளால அடுத்த ஸ்டேஜ்க்கே போக முடியும். ஏன்னா எல்லாருமே ஃபிசிக்கல் கூட நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபிசிக்கல் நீங்கள் உங்கள் திறமையை ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எதை கிளியர் பண்ணணும், ரிட்டன். சார் நான்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாடி பில்டர், அப்படியே வந்து ஐ படத்தில் பார்த்துருக்கீங்களா விக்ரம், அவருக்கே டஃப் காம்படிஷன் கொடுப்பேன் அப்படின்னா ஓகே குட் ஃபைன், எல்லாரும் நல்லா பண்ணீங்க, எக்ஸாம் ஃபிசிக்கல்லாம் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ பண்ண எஃபர்ட்டை நீங்கள் அவங்கக்கிட்ட ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எதை கிளியர் பண்ணணும், ரிட்டன் கிளியர் பண்ண தான் ஃபிசிக்கல்கே கூப்பிடுவான். அதனால தயவு செஞ்சு அந்த உழைப்பு வீணாக போகக்கூடாது அப்படின்ற ஒரு நலனுக்காக எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நல்லா படிங்க. ஓகேங்களா? ஸோ டாபிக் உள்ள போயிடலாம். ஒரு 35 கேள்வி பார்க்கலாம், எப்படிலாம் இருக்குன்றத மாடல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இந்த கேள்வி ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ நான் ஒரு 35 கொஸ்டின்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னேன். அதில் முதல் 5 கேள்விகள் இதுதான். ஸோ பார்த்துக்கோங்க. பசு கன்றுடன் தொடர்புடையது. இந்த மாதிரி போட்டுறான். இது வந்து உங்களுக்கு சென்டென்ஸா கூட கொடுப்பான், இப்படியே கொடுப்பான். பசு என்பது கன்றுடன் தொடர்புடையது, ஆடு என்பது எதனுடன் தொடர்புடையது இப்படின்னு உனக்கு கேள்வி வாக்கியமாகவும் கேட்கலாம். ஆனா நான் இங்க கேட்டிருக்கிறது எப்படி, இந்த மாதிரி இஸ்டு போட்டிருக்கேன். ஓகேவா? இஸ்டு போட்டாலே இது இதனுடன் தொடர்புடையதுன்னு அர்த்தம். அப்போ பசு என்பது கன்றுடன் தொடர்புடையது எனில் ஆடு என்பது எதனுடன் தொடர்புடையது. இது வந்து குழந்தை கணக்குங்க. நாய்க்குட்டி வருமா, ஆடை போய் நாய்க்குட்டின்னு சொல்ல முடியுமா? பசு கன்றுனா பசுவை இளம் வயதில் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, சின்ன வயசுல கண்ணு குட்டின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஆடை சின்ன வயசுல என்னன்னு சொல்லியிருப்பீங்க, நாய்க்குட்டின்னு சொல்லியிருப்பீங்க. அப்ப நாய்க்குட்டி வராது, குழந்தைன்னு சொல்லியிருப்பீங்களா? இல்ல, பன்னிக்குட்டின்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. அப்ப என்னன்னு சொல்லியிருப்பீங்க, ஆட்டுக்குட்டி. இது குழந்தை கணக்கு. இந்த அளவுக்குலாம் கூட பேசிக்கா கேட்கலாம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கேள்வி முக்கியம், இது உங்க எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின். மலர் என்பது இதழுடன் தொடர்புடையது. அப்போ ஒரு மலர் இருக்குன்னா மலர் அப்படின்னு என்னன்னு சொல்றோம், இதழ்கள், அனைத்து இதழ்களும் சேர்ந்தாதான் அது என்னன்னு சொல்றோம், மலர் அப்படின்னு சொல்றோம். அப்ப புத்தகம் எதை சொல்ல போறோம்னா எல்லா பக்கங்களும் சேர்ந்தாதான் புத்தகம். ஆன்சர் பக்கம். பக்கங்கள் சேர்ந்ததுதான் ஒரு புத்தகம். 100 பக்கங்கள் சேர்ந்ததுதான் ஒரு புத்தகம். மருத்துவர் நோயாளியுடன் சம்பந்தப்பட்டவர். அப்ப ஆசிரியர் எவருடன் சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கரும்பலகையா, பள்ளிக்கூடமா, மாணவர்களா, தலைமை ஆசிரியர்னு கேட்டாங்கன்னா மாணவர்கள். ஏன்னா நோயாளிகள் தான் மருத்துவருக்கு இன்கம் தரவங்க, அதே மாதிரி மாணவர்கள் தான் ஆசிரியர்களுக்கு இன்கம் தரவங்க. ஸோ ஆன்சர் என்ன, மாணவர்கள். அடுத்தது, காற்று என்பது சூறாவளியுடன் தொடர்புடையது எனில் சிறுதூரல் என்பது எதனுடன் தொடர்புடையது இப்படி கேட்டிருக்கான். ஸோ காற்று சூறாவளியோட தொடர்புடையதுன்னா காற்றுன்றது பேசிக்கான ஒரு இது, எங்கேயுமே இருக்கும், இங்க இருக்கும், அங்க இருக்கும், காற்று எங்க வேணாலும் இருக்கும். ஸோ காற்று அப்புறமா பெரிய ஒரு சூறாவளியா மாறும். சாதாரண காற்று தான், அதுதான் எதுவா மாறப்போகுது, ஒரு பெரிய புயல் சூறாவளியா மாறுது. அப்ப சிறுதூரல் சிறுமியா தூரல் போட ஆரம்பிச்சா அது எங்க போய் கொண்டுட்டு போய் முடியும், பெரும் மழையில முடியும். அப்ப காற்றினுடைய ஹையஸ்ட் வெர்ஷன் சூறாவளி, அப்ப சிறு தூரலுடைய ஹையஸ்ட் வெர்ஷன் பெரும் மழை.
கொங்கணி கோவாவினுடன் தொடர்புடையது எனில் டோக்ரி எதனுடன் தொடர்புடையது? ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது எல்லாரும் விழணும்னு நினைச்சா இப்படி மாதிரி கேள்விலாம் செட் பண்ணலாம் நமக்கு. ஸோ சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஷாருக் கான், தீபிகா படுகோன் எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. எல்லாரும் பார்த்தும் இருப்பீங்க. விஜய் டிவியில் வேணா போய் பாருங்க, நிறைய முறை போட்டிருப்பான். அதுவும் கிட்டத்தட்ட 100வது முறை போட்டுருவான்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொங்கணி அந்த படத்தில் வந்து பேசியிருப்பாங்க ஒரு லாங்குவேஜ். அதாவது வந்து தீபிகா படுகோன் போகும்போது கொங்கணி லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கொங்கணி லாங்குவேஜ் வந்து எந்த மாநிலத்திற்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவிற்குரியது. அது மாதிரி டோக்ரின்ற லாங்குவேஜ் எந்த மாநிலத்திற்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்போ ஒடிஷாவில் என்ன சார் பேசுவாங்க, குஜராத்தில் என்ன சார் பேசுவாங்க, அசாமில் என்ன சார் பேசுவாங்க? அசாமில் பேசுறது அசாமிஸ்னு ஒரு மொழி இருக்கும், குஜராத்தில் குஜராத்தின்ற ஒரு மொழி பேசுவாங்க, ஒடிஷாவில் என்ன மொழி பேசுவாங்கன்னா ஒடியா அப்படின்ற ஒரு மொழி பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன மொழிகள் பேசுவாங்க அனைத்து மாநிலங்களும். இப்போ தமிழ்நாட்டில் என்ன பேசுவாங்கன்னா தமிழ், கர்நாடகம்ல கன்னடம், தெலுங்கானா ஆந்திரா ரெண்டுத்துலையுமே தெலுங்கு பேசுவாங்க, கேரளாவில் மலையாளம், மகாராஷ்டிராவில் மராத்தி, குஜராத்தில் குஜராத்தி. ஸோ குஜராத்லையும் சரி அந்த மகாராஷ்டிராவில் மராத்தியும் பேசுவாங்க, குஜராத்தியும் பேசுவாங்க. ஆனால் மெயின் இது மராத்தி தான். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் என்ன பேசுவாங்க, ஹிந்தி. இந்த மாதிரி நிறைய மொழிகள் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டோம், தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாநிலம் போனால் இந்த மொழிகள் தான் பேசுவாங்க, பிரைமரியாக இருக்கும். இப்போ நமக்கு எப்படி தமிழோ அது மாதிரி அந்தந்த மாநிலத்துக்கு இப்படியும் கேள்விகளை கேட்டு லாக் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். தலைமையிடங்களும் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு தான் நல்லது. ஸோ அடுத்த 5 கொஸ்டின் போயிடலாமா? சரி, அடுத்தது என்ன சார் கேள்விலாம் இங்கிலீஷில் இருக்கே அப்படின்னு கேட்டுறாதுங்க. இது இங்கிலீஷ் ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தியும் கேள்விகள் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இது. ஸோ இப்போ 12 கேள்விகள் இது முடிச்சா 12 கேள்விகள் முடிச்சிடலாம். நம்ம வேகமாக முடிச்சிட்டே வரலாம் வேகமாக. ஸோ இதில் எது சார் பார்த்தோன்னே என்னால் ஈஸியாக இருக்க முடியும்னா, சரி நான் எடுத்தோன்னே ஈஸின்னு சொல்கிறேன்னா நீங்கள் அப்படியே குழம்பு போயிடுவீங்க. நம்ம முதல்ல இருந்தே போகலாம். இப்போ பிடிஜின்றது எதுவாக மாறி இருக்கு, சிஎஃப்ஜேவா மாறி இருக்கு. இஜிஜேன்றது எதுவாக மாறும்ன்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கான். ஸோ பிடிஜி அது கீழே எடுத்து எழுதிருக்கோமா, சிஎஃப்ஜே. பிக்கு அடுத்த லெட்டரே சி, அப்போ பிளஸ் ஒரு லெட்டர் ஆட் பண்ணியிருக்கான். குட். பிக்கு அடுத்த லெட்டரே சி. டிக்கு அடுத்த லெட்டரா எஃப், இஎஃப் 2 லெட்டர், அப்போ பிளஸ் 2 லெட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கான். ஜிக்கு அடுத்து ஹெச் ஐஜி 3 லெட்டர் ஆட் பண்ணியிருக்கான். அப்போ 1 லெட்டர் 2 லெட்டர் 3 லெட்டர் ஆட் பண்ணியிருக்கான். ஸோ அதே மாதிரி நம்ம 1 லெட்டர் ஆட் பண்ணா இக்கு 1 லெட்டர் ஆட் பண்ணா எஃப், இக்கு அடுத்த லெட்டர் எஃப். ஜிக்கு அடுத்த 2 லெட்டர் ஆட் பண்ணோம், ஹெச் ஐ 2 லெட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஜேக்கு அடுத்து ஆட் பண்ணா 3 லெட்டர் ஆட் பண்ணோம், கே எல் எம். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் எஃப்ஐஎம். ஓவரா எஃப்ஐஎம். குட். அடுத்தது இந்த கேள்வி பாருங்க. பிஇயா மாறி இருக்கு. சரி நான் எழுதிடுறேன், எழுதிட்டாதான் ஈஸி. பிஎஃப்ஜியை வந்து இஐஜேவா மாத்திருக்கான். பிஇயா மாத்தணும்னா சிடிஇ அதாவது 3 லெட்டர் கூட்டி இருக்கணும். குட். கண்டுபிடிச்சிட்டு சார் 3 லெட்டர் சார். எஃப்ஐயா மாத்தணும்னா ஜிஹெச்ஐ அதே 3 லெட்டர் கூட்டி இருக்கான். ஜிஹெச்ஏவா மாத்தணும்னா ஹெச்ஐஜே அதே 3 லெட்டர். ஸோ ஒன்றும் பண்ணல, எல்லாத்துலேயுமே 3 லெட்டர்ஸ் ப்ளஸ் பண்ணாதான் இந்த லெட்டர்ஸ் வருது. அப்போ இதுலேயும் நான் 3 லெட்டர் ப்ளஸ் பண்ணா ஆறுக்கு அடுத்து எஸ்டியூ. அப்போ ஆர் எதுவாக மாறி இருக்கும், யூவா மாறி இருக்கும். வி எதுவாக மாறி இருக்கும் பார்த்தீங்கன்னா விக்கு அடுத்து 3 லெட்டர் ப்ளஸ் பண்ணுங்க, யூவி டபிள்யூவா, டபிள்யூ எக்ஸ் ஒய், ஒய்யா மாறி இருக்கும். அடுத்தது டபிள்யூக்கு அடுத்து 3 லெட்டர் ப்ளஸ் பண்ணுங்க, எக்ஸ் ஒய் ஜெட். அப்போ யூஒய்செட் தான் அதனுடைய பதிலா இருந்திருக்கணும். குட். இது ஓகே ஆயிடுச்சா? செகண்ட் கொஸ்டின் புரிஞ்சுச்சா? இப்போ 8th கொஸ்டின். ஸோ இங்க பாருங்க, மைக்ன்ற வார்த்தை ஓஜிஎம்சியா மாறி இருக்கு. அப்போ சரி இது மேல இருக்கிறதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எரேஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் தெளிவாக எழுதி போடலாம். ஏன்னா அப்புறமா சின்னதாக எழுதி போட்டு புரியுது. அதனால சின்ன கணக்கில் முதல்ல போட்டேன். இப்போ இதை அழிச்சிட்டு நம்ம பெருசு என்ன பண்ணலாம் எழுதி கொள்ளலாம். ஓகேவா? அடுத்தது மைக் அப்படின்ற வார்த்தை தான் எதுவா மாறி இருக்கு, ஓ ஜி எம் சி அப்படின்னு மாறி இருக்கு. எம் ஓவா மாறணும்னா எம்முக்கு அடுத்து 2 லெட்டர் கூட்டியிருக்கான், என் ஓ. ஸோ பிளஸ் 2 லெட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கான். ஐ ஜியா மாறணும்னா இங்க பாருங்க, ஐக்கு முன்னாடி தான் ஜி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் நான் தெளிவாக எழுதுறேன், கொஞ்சம் கீழே இறக்கி கூட எழுதுறேன். இது என்ன பண்ணிடுறாங்க, ஓஜிஎம்சி. அப்போ எம் என் ஓ அதாவது இப்படி ரிவர்ஸ்ல வந்திருக்கு, 2 லெட்டர் கூட்டியிருக்கான் பிளஸ் 2. இப்போ ஜில இருந்து தான் நம்ம ஐக்கு போக முடியும். அப்போ ஜிஹெச்ஐ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா -2 பண்ணிருக்கான். அதாவது ஐக்கு முன்னாடி தான் ஜி வரும். ஓகேவா? அப்போ -2 பண்ணிருக்கான். கேக்கு அடுத்து பாருங்க எல்எம், அப்போ இங்க +2 பண்ணிருக்கான். ஈக்கு அடுத்து சியா இல்ல சிக்கு அடுத்து ஈயா, சிக்கு அடுத்து தான் இ. அப்போ சிடிஇ, அப்போ இங்க என்ன பண்ணிருக்கான் -2 பண்ணிருக்கான். அப்போ ஒரு வார்த்தையை +2 பண்ணி எழுதிருக்காங்க, ஒரு வார்த்தையை -2 பண்ணி எழுதிருக்காங்க, ஒரு வார்த்தையை +2 ஒரு வார்த்தையை -2. அப்போ நமக்கு கொடுத்த வார்த்தை CIAD ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், +2 பண்ணணுமா? சிக்கு அடுத்து +2 பண்ணுங்க, DE. அப்போ ஈல தொடங்கும். ஈல தொடங்கக்கூடிய ஆப்ஷன் எது அப்படின்றத பார்த்துட்டீங்கனாலே ஈஸியா ஆன்சர் முடிஞ்சிடும்.
இப்போ ஐயை நம்ம ஆல்ரெடி என்னன்னு எழுதிருக்கோம், -2 பண்ணியிருந்தா ஜீன் தான் எழுதிருக்கோம். அப்போ ஈஸியாக ஜீன் நீங்க எழுதிடலாம். ஸோ நான் இது செக் கூட பண்ணல, ஐயை ஆல்ரெடி ஜீன் எழுதிருக்காங்க, அப்போ இங்கேயும் ஜீன் எழுதி முடிச்சிடலாம். அடுத்தது ஏக்கு +2 பண்ணணும், பி சி, அப்போ இந்த இடத்துல சி வரும். குட். அடுத்தது டிக்கு -2 பண்ணா டிக்கு முன்னாடி 2 லெட்டர், அப்போ சி பி. டிக்கு முன்னாடி -2 பண்ணியிருந்தா பி தான் எழுதிருக்கணும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் EGCB. என்ன ஆன்சர் ஆப்ஷன் EGCB. இந்த கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப CIID என்னன்னு மாத்திருக்கணும், EGCB அப்படின்னு மாத்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ குட். அடுத்தது இது அடிக்கலாமா, யாராவது நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த கேள்வி மட்டும் தான் அடிச்சேன். ஓகேவா? அடுத்தது YTOJ என்னன்னு எழுதிருக்காங்கன்னா XSNIன்னு எழுதிருக்கான். ஓகே, பார்த்தோன்னே சொல்லலாம் ஐக்கு அடுத்த லெட்டர் தான் ஜே, அப்போ -1 பண்ணியிருக்காங்க. எண்ணுக்கு அடுத்த லெட்டர் தான் ஓ, -1 பண்ணியிருக்காங்க. எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டர் தான் டி, -1 பண்ணியிருக்காங்க. எக்ஸுக்கு அடுத்த லெட்டர் தான் ஒய், -1. அப்போ இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே -1 பண்ணியிருக்காங்க. அப்போ WRMH -1 பண்ணியிருந்தீங்கன்னா, டபிள்யூக்கு -1 பண்ணியிருந்தீங்கன்னா வி, ஆருக்கு -1 பண்ணியிருந்தீங்கன்னா கியூ, QR. ஓகே, எம்முக்கு -1 பண்ணியிருந்தீங்கன்னா எல், ஹெச்சுக்கு -1 பண்ணியிருந்தீங்கன்னா ஜி. ஸோ ஆன்சர் இஸ் VQLG. அப்போ WRMH எப்படி எழுதியிருப்பாங்க, VQLG எழுதியிருப்பாங்க. ஸோ 9th கொஸ்டின் வரையும் ஓவர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் நான் ரஃப் பண்ணல, இப்போ மேலே எழுதியிருந்தேன்ல இதை ரஃப் பண்ணிடுறேன், ஏன்னா இது எல்லாம் முடிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்துக்கோங்க. குட். சரி, இப்போ 10th கொஸ்டின் கிரேட் அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதிடுற மாதிரி ரேஸ் பண்ணிடுறேன். வீடியோ ஜஸ்ட் பாஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு இடம் வேணும், அதனால தான். ஓகேவா? கிரேட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அவங்க என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 25ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பைன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அவங்க நம்பராக மாற்றிருக்காங்க. ஒரு வார்த்தையை அவங்க என்னவா மாற்றிருக்காங்க, என்ன மாற்றிருக்காங்கன்னா நமக்கு முதல்ல எடுத்தோடனே ஒரு ஐடியா வரணும், ஏபிசிடியினுடைய கரண்ட் பொசிஷனை கூட்டணும்ட்டு. இப்போ ஜி ஏபிசிடியில் எத்தனாவது லெட்டர், 7வது லெட்டர். ஆர் எத்தனாவது லெட்டர், 18வது லெட்டர். இ 5வது லெட்டர். ஏ 1வது லெட்டர். டி 20வது லெட்டர். இதெல்லாம் கூட்டி இருந்தா 25 வந்திருக்குமானா, நல்லா பாரு, 20 இருக்கு, 18 இருக்கு, இதை கூட்டினாலே எங்கேயோ போயிட்டோம். அப்ப எப்படி 25 வரும்? அப்ப இது லாஜிக் இல்ல. ஆனா மேபி இதை கூட லாஜிக்கா வச்சிருப்பான். ஆனா இதை கூட்டி தான் பாருங்க என்ன வருதுன்னு. 20 18 கூட்டினா 38. 38 ஒரு 7 பாத்தீங்கன்னா 45, 45 50 51. மேபி கிரேட்னு இருக்க வேண்டிய இடத்துல 51 வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க கொஞ்சம் உஷாராயிடுங்க. என்ன பண்ணுங்கன்னா 51னா இது எல்லாத்தையும் கூட்டியிருக்காங்க, அதாவது பெரிய எண் வந்திருக்குன்னா எல்லாத்தையும் கூட்டியிருக்காங்கன்ற மாதிரி போயிடலாம். ஆனா இப்ப நான் வச்சிருக்க லாஜிக் ரொம்ப சிம்பிளான லாஜிக் தாங்க. கிரேட்டை அவன் 25 எழுதியிருக்கான்னா கிரேட் மொத்தம் எத்தனை லெட்டர் வார்த்தை, 1 2 3 4 5 5 லிட்டர் வார்த்தையா? அப்ப அந்த 5 லிட்டர் வார்த்தைக்கு 25 என்ன சம்பந்தம்ன்றது ஈஸியா கண்டுபிடிக்கலாமா? 5 லெட்டர் வேர்ட், சோ 5 ஸ்கொயர் 25 முடிஞ்சதா? அப்ப நம்பர் என்ன எழுதிருப்பான்னு கேக்குறான். சோ நம்பர் பாருங்க, எத்தனை லெட்டர் வார்த்தை, 1 2 3 4 5 6 6 லெட்டர் வார்த்தை. 6 ஸ்கொயர் பண்ணா இங்க என்ன வந்திருக்கணுமா, 36. ஓவரா? அப்ப ஆன்சர் இஸ் 36. எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுச்சா? ஸ்கொயர் பண்ணிட்டான். இருக்கிற நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் என்ன பண்ணா ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டான். குட். இந்த மாதிரி இருந்தா இது ஒரு லாஜிக். இப்படியும் இருக்கும் லாஜிக். நான் நிறைய லாஜிக்ஸ் எழுதுறேன், கத்துக்கோங்க. இப்படிலாம் இருக்கும்ன்றதை கத்துக்கணும். இப்போ 11வது கொஸ்டின் பாருங்க. எஃப் என்ன எழுதிருக்காங்க, 216 எழுதிருக்காங்க. குட், எழுதிட்டோம் சார், செம்ம சார். ஆனா எஃப் ஏன் சார் 216 எழுதிருக்கான், எஃப்க்கும் அதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏபிசிடியில எஃப்னுடைய பொசிஷனை பார், உடனே பார். ஏன்னா ஒரு சிங்கிள் லெட்டர் 3 டிஜிட் நம்பரா மாறி இருக்கு. அப்ப எஃப் ஏபிசிடியில எத்தனாவது பொசிஷன், 6. 6க்கும் 216க்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்குன்னு சொன்னா புத்திசாலி, இல்லைன்னு சொன்னா கத்துக்கோங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண போறது இல்ல. 6னுடைய கியூப் தான் என்ன, 216. 6ஐ கணம் எடுத்தால் என்ன வரும், 216 வரும். அப்ப எல்னுடைய கணம் தான் அவங்க நம்மள கேட்டிருக்காது. எல் எத்தனாவது லெட்டர் ஏபிசிடியில, 12. 12 கியூப் பண்ணா என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 1728. 1728. சரி, ஓகே, கரெக்ட். ஓகேங்களா? 1728 முடிஞ்சது. லாஸ்ட் கொஸ்டின், 12th கொஸ்டின், வெரி ஈஸியஸ்ட் ஒரு கொஸ்டின். PST01 NPR என்னன்னு கேட்டிருக்கான். சரி, PST ஏன் சார் இது வெறும் 1ன்னு எழுதியிருக்காங்க, NPR இது என்னன்னு சார் எழுத போறோம் தெரியலையே அப்படின்னா, இந்த நம்பர் 1ன்னு எழுதியிருக்கான். ஸோ நம்மளுடைய லாஜிக் 3 லெட்டர் இருக்கு. ஸோ 3 ஸ்கொயர் பண்ணாலும் 1 வராது, 3 லெட்டரை கியூப் பண்ணாலும் 1 வராது. 1ன்றது இருக்கிறது மிகவும் லீஸ்டான நம்பர். ஸோ அது 1 எப்படி வரணும் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அது O1 இல்லாம 01. ஓகே,
இப்போ பி எத்தனாவது லெட்டர் ஏபிசிடிலன்னு பாருங்களேன், 16வது லெட்டர். எஸ் எத்தனாவது லெட்டர், 19வது லெட்டர். டி எத்தனாவது லெட்டர், 20வது லெட்டர். இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 16 19 20 5 and 2 + 1 + 1 + 1 5. ஸோ 55 வந்திருக்கா. இந்த 55 கூட்டுங்க. 5 + 5 என்ன, 10. அந்த 10ஐயும் கூட்டுங்க. 1. அதாவது 2 டிஜிட்டா வரவில்லை, நான் மேக்கிங் டு சிங்கிள் டிஜிட் நம்பரா எடுத்துட்டு போறேன். 55ன்னு வந்துச்சு, 5 + 5 கூட்டினா 10 வந்துச்சு. 10ஐயும் நான் விடல, என்ன பண்ண 1 + 0ன்னு கூட்டினா 01 தான் வந்திருக்கும். அப்ப பிஎஸ்டி என்ன எழுதிருக்கான், 01 இப்படி எழுதிருக்கான். ஒரு டிபிக்கலா வைக்கிறான் கஷ்டமா. சரி, ஒண்ணுல எல்லாத்தையும் கூட்டி அது சிங்கிள் டிஜிட்டா மாத்திருக்கான். அதாவது 55 அந்த நம்பர் 2 டிஜிட்டா விடாம மறுபடியும் அந்த 2 நம்பரையும் கூட்டி இன்னொரு சிங்கிள் டிஜிட்டா வர ட்ரை பண்ணிருக்கான். அவ்வளவுதான் குட். இப்ப n வந்து பாத்தீங்கன்னா 14வது லெட்டர் ஏபிசிடில, பி 16வது லெட்டர், ஆர் 18வது லெட்டர். எல்லாத்தையும் கூட்டிடலாமா? ஸோ 14 16 18 48 4 8 கூட்டணும். ஏன்னா சிங்கிள் டிஜிட்டா விடக்கூடாது இல்ல. ஸோ 48 வந்திருக்கும். ஸோ 4 8 கூட்டுங்க. 4 + 8 12. இதுவும் சிங்கிள் டிஜிட்டா டபுள் டிஜிட்டா வந்திருக்கு. அப்போ 1 + 2 3. ஸோ ஆன்சர் இஸ் 3. குட். ஓவரா அப்போ 12 கேள்வி பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி மாடல்லாம் இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படியும் கேள்விகளை நம்மளை கேட்டு சாவடிக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸி இல்லை, அவ்வளோதான். இப்போ அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாமா? சரி, அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் 13லேருந்து 20 வரையும் பார்த்துடலாம். இது வரையும் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை உருவாக்கத்தில் என்னால் சொல்லக்கூடிய லாஜிக் எல்லாமே நான் சொல்லி முடிச்சிருவேன். அதுக்கப்புறமா தான் வார்த்தை ஒத்தத்தன்மையில், அதாவது வேர்ட் அனாலஜியில். ஸோ மேக்ஸ் ஒன்று பார்க்கணும். சரி, திருப்பி அப்புறமா கொஞ்சம் பொதுவான ஒத்தத்தன்மை பார்த்துட்டு முடிச்சிடலாம் 35 கேள்வியோட. சரி, ஃபர்ஸ்ட் AFKB வந்து BGLQ மாத்திருக்கான். ஓகே சார், எதனா மாத்திட்டோம், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு மட்டும் கேளுங்கன்னா உடனே AFKP நேரா கீழே என்னன்னு எழுத சொன்னேன், BGLQன்னு எழுத சொன்னேன். A கடுத்த லெட்டர் B, F கடுத்த லெட்டர் G, K கடுத்த லெட்டர் L, P கடுத்த லெட்டர் Q. அப்ப இது எல்லாத்துக்குமே அடுத்தடுத்த லெட்டர்ஸ் தானே அது. ஸோ அப்பயும் அதே மாதிரி அங்கே நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் தான் எழுதிருப்பான். C கடுத்த லெட்டர் CHMRN எழுதிருப்பான். C கடுத்த லெட்டர் D, H கடுத்த லெட்டர் I, M கடுத்த லெட்டர் N, R கடுத்த லெட்டர் S. அப்ப DINS அதுதான் எதனுடைய பதிலா இருந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் கேள்வியினுடைய பதிலா இருந்திருக்கணும். ஓகேங்களா? சோ அடுத்தது நியூஸ். நியூஸ்ன்ற வார்த்தை என்ன எழுதிருக்கான், 14 5 2 3 1 9 இப்படின்னு எழுதிருக்கான். அதுக்கு பேப்பர்ன்றது எப்படி எழுதுவான்னு கேட்டிருக்கான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 லெட்டர் பார்த்து இவ்வளோ பெரிய நம்பரா அவனால எழுத முடியுமானா எழுத முடியும். எப்படிலாம் யோசிச்சாலும் எழுத முடியும். N வந்து ஏபிசிடியில் எத்தனாவது லெட்டர், 14வது லெட்டர். E வந்து எத்தனாவது லெட்டர், 5வது லெட்டர். W 23வது லெட்டர். S 19வது லெட்டர். ஒன்றும் பண்ணலங்க, அதாவது கரஸ்பாண்டிங் லெட்டர் நம்பர் செய்திருக்கான். அப்போ N 14வது லெட்டர்னா P எத்தனாவது லெட்டர். இப்போ பேப்பருக்கு அதே மாதிரி எழுதணும். ஸோ பேப்பர் பிரிச்சுடுறேன், எழுதுறேன். பேப்பர்ல P 16வது லெட்டர், A 1வது லெட்டர், அகைன் P 16வது லெட்டர், E 5வது லெட்டர், R 18வது லெட்டர். ஸோ அப்போ 1611518 இப்படின்னு தான் எழுதியிருக்கணும் பேப்பர்ன்றத. ஓகேவா? இந்த 2 கேள்வி புரிஞ்சுச்சா? இந்த 2 கேள்வியில டவுட் இல்லை. ஸோ இதை அடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த 2 கேள்வி அடிச்சிடறேன். ஏன்னா அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எனக்கு இடம் வேணும். ஓகேவா? சரி, இந்த 2 கேள்வி அடிச்சிடறேன். இப்போ அடுத்தது ஒத்தத்தன்மையில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 17th கொஸ்டின் பார்த்துடலாம். சரி, இது முடிச்சிடலாம், இது ஈஸி தான். 16வது கொஸ்டின் பாருங்களேன். ஃப்ளவர் அப்படின்ற வார்த்தையை இந்த மாதிரி எழுதியிருக்கான், ஒரு லெட்டராகவே தான் எழுதியிருக்கான். இதில் ரிவர்ஸில் பாருங்களேன், ஃப்ளவர் வந்திருக்கா. முன்னாடி இருந்து போன ஃப்ளவர் இங்கே எப்படி வந்திருக்கு, ரிவர்ஸில் வந்திருக்கு. அப்போ ஃப்ளவர்ன்றது ரிவர்ஸில் வந்திருக்கு. அப்போ ஃப்ரூட்ஸ்ன்றதை நம்ம ரிவர்ஸில் எழுதுனா STIURF, FRUITS. அப்போ STIURF தான் எழுதிருக்கணும். ஸோ அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கேன், ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். அப்போ இந்த 16வது கேள்வி ஓவர். ஓகே, ஈஸியஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சிட்டோம். இப்போ ரிமைனிங் இருக்கிறதுல ஒரு சின்ன சின்ன டஃப் தான். ஓகே, முடிச்சிடலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி 15 பார்க்கறதுக்கு முன்னாடி 17 பார்த்துடலாமா? 17 பாருங்களேன், DCBA. இதை என்னன்னு எழுதியிருக்காங்கன்னா WXYZன்னு எழுதியிருக்காங்க. ஸோ நான் ஆரம்பத்தில் லெட்டர் சீரிஸ் நடத்தும் போதும் சரி, கோடிங் டிகோடிங் குறியீட்டல் குறிமீட்டல் எழுத்து வரிசை நடத்தும் போது பார்க்கலன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ உளவியல் பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி எப்படி எழுதணுன்றதை கற்றுக் கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி எழுதுனா தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ DW நம்ம எழுதியிருக்காங்கன்னா டினுடைய ஆப்போசிட் லெட்டர் தான் என்ன, W. அதாவது ஏபிசிடியில் முதல்ல இருந்து எண்ணும் போது 4வது லெட்டரா D வந்துச்சுன்னா பின்னாடி இருந்து எண்ணும் போது 4வது லெட்டரா எது வரும், W வரும். அப்போ D எதிரெழுத்து W, C எதிரெழுத்து S, B எதிரெழுத்து Y, A எதிரெழுத்து Z. அப்போ IJKL எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஐனுடைய எதிரெழுத்து R, J எதிரெழுத்து குயின், ஜாக்வின், Q, K எதிரெழுத்து P, L எதிரெழுத்து O. அப்ப ஆன்சர் இஸ் RQPO.
ஆன்சர் 17வது क्वेश्चन ஆன்சர் RQPO. அடுத்தது 19வது क्वेश्चन. இந்த 17வது क्वेश्चन மாதிரியே தாங்க 19வது क्वेश्चन. என்ன பண்ணிருக்கான், இப்ப லைனா எழுதிட்டு இருக்கான். D னுடைய ஆப்போசிட் லெட்டர் முதல் ஆப்போசிட் லெட்டர் முதல்ல எழுதிருக்கான், ரெண்டாவது ஆப்போசிட் லெட்டர் ரெண்டாவதா எழுதிருக்கான், மூணாவதுக்கு மூணாவதா எழுதிருக்கான், நாலாவதுக்கு நாலாவதா எழுதிருக்கான். ஆனா இதுல முதல்ல தூக்கி கடைசியில எழுதிருக்கான். C னுடைய ஆப்போசிட் லெட்டர் X, அதே மாதிரி E க்கு ஆப்போசிட் லெட்டர் V. ஓகேவா, E க்கு V, G க்கு ஆப்போசிட் லெட்டர் T, I க்கு ஆப்போசிட் லெட்டர் R. அப்ப ஆப்போசிட் லெட்டர் எதிரெதிரவே எழுதிருக்கான். குட், இதை அழிச்சிடுறேன். இப்போ அங்க சொல்றேன், ஆப்போசிட் லெட்டரை கடைசியில இருந்து எழுதிருக்கான். ஓகேவா, CEGI, இதனுடைய ஆப்போசிட் லெட்டர் RTVX. C க்கு கடைசியும் E க்கு அதுக்கு முன்னாடியும், G இந்த பக்கமும் I இந்த பக்கமும் எழுதிருக்கான். சோ அதே மாதிரி நம்ம IKMO எழுதணும். ஃபர்ஸ்ட் O வினுடைய ஆப்போசிட் லெட்டர் வந்து L, ஃபர்ஸ்ட் இருக்கிறது இங்க தானே எழுதணும். அடுத்து M வினுடைய ஆப்போசிட் லெட்டர் N, K க்கு ஆப்போசிட் லெட்டர் P, I க்கு ஆப்போசிட் லெட்டர் R. அப்ப ஆன்சர் LNPR ன்னு எழுதிருப்பேன், முடிஞ்சது. ஓகேவா, LNPR ன்னு எழுதிருப்பேன், ஆப்போசிட் லெட்டர்ஸ் தான். சரி, ரெண்டு கேள்வி முடிச்சிட்டோம். இப்போ 18வது கேள்வி பார்க்கலாம். AHOP என்ன எழுதிருக்கான், CKSU ன்னு எழுதிருக்கான். சோ ஏவை C ன்னு எழுதுறோம்னா BC, ரெண்டு லெட்டர் பிளஸ் பண்ணிருக்கான், பிளஸ் 2 லெட்டர்ஸ். H K ன்னு எழுதுறோம்னா IJK, மூணு லெட்டர் பிளஸ் பண்ணிருக்கான், பிளஸ் 3 லெட்டர்ஸ். O S ன்னு எழுதுறோம்னா PQRS, பிளஸ் 4 லெட்டர்ஸ். அப்ப இதுல obviously என்னதான் பிளஸ் பண்ணிருப்பான், 5 லெட்டர் தான். P க்கு அடுத்து வேணா எண்ணி பாருங்களேன், PQRSTU 5 லெட்டர் பிளஸ் பண்ணிருப்பான். அப்ப அதே மாதிரி நம்ம பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் 5 எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா BJMR, இந்த வார்த்தை தானே கேட்டிருக்கான், அதுதான் எடுத்து எழுதுறேன். சோ B க்கு ரெண்டு லெட்டர் கூட்டி இருந்தீங்கன்னா CD, J க்கு ரெண்டு லெட்டர் கூட்டி இருந்தீங்கன்னா KLM, M க்கு 4 லெட்டர் கூட்டி இருந்தீங்கன்னா NOPQ. அடுத்தது R க்கு 5 லெட்டர் கூட்டி இருந்தீங்கன்னா STUVW. அப்ப DMQW தான் இதனுடைய பதிலா இருந்திருக்கணும். ஆன்சர் DMQW. ஓகேவா, சரி, குட். மூணு கேள்வி முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் ரெண்டே கேள்வி தாங்க இருக்கு. இந்த ரெண்டு கேள்வி பார்த்து நம்ம எப்படி எப்படிலாம் வந்துச்சுன்னு ஸோ ஈஸியாக முடிஞ்சிருக்கும். பாருங்க, இது அழிக்க என் கஷ்டம்லாம் குறைஞ்சிருச்சு. ஓகே, நான் இவ்வளோ கொஸ்டின் பார்த்துருந்தேன், எல்லாமே குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடுவேன். இப்போ லாஸ்ட்டாக இந்த கொஸ்டின் தான் பேலன்ஸ் இருக்கு. இப்படியும் கேள்விகள் வைக்கலாம். இப்போ ஃபிலிம், இது ஒரு எக்ஸாம்ல கேட்டுற கொஸ்டின் தான். ஃபிலிம் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு எழுதியிருக்கான். ஃபிலிம் என்னன்னு எழுதியிருக்கான், 10ன்னு எழுதியிருக்கான். ஸோ ஏன் இந்த ஃபிலிமை 10ன்னு எழுதணும், என்ன காரணமா இருக்கலாம் கவனிச்சுக்கோங்க ஒழுங்கா. ஃபிலிமை 10ன்னு எழுதணும்னா என்ன காரணமா இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். இப்போ எஃப் எத்தனாவது லெட்டர், ஏபிசிடியில் எஃப் எத்தனாவது லெட்டர், ABCDEF 6வது லெட்டர். ஐ எத்தனாவது லெட்டர்மா, 9வது லெட்டர். எல் எத்தனாவது லெட்டர், 12வது லெட்டர். எம் எத்தனாவது லெட்டர், 13வது லெட்டர். இது எல்லாத்தையும் இப்போ கூட்டலாமா, 13, 12, 9, 6. இது ரெண்டு கூட்டினாலே 15. இதுவும் 3, 2, 5, 40. இது எல்லாத்தையும் கூட்டா எனக்கு என்ன வந்துச்சு, 40 வந்துச்சு. இந்த 40 நான் எப்படி 10ஆ மாத்தலாம், 4ஆல வகுத்தா. எத்தனால வகுத்தா, 4ஆல வகுத்தா. ஏன் சார் 4ஆல வகுக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபிலிம்ன்றது எத்தனை லெட்டர் வார்த்தமா, FIELM 4 லெட்டர் வார்த்தையா, அதனால தான் நான் எதால வகுக்கிறேன், 4ஆல அடிக்கிறேன். சோ 4ஆல அடிச்சா என்ன வந்துச்சு, 10. அப்ப ஃபிலிம் 10ஆ மாறினதுக்கான காரணம் தெரிஞ்சுச்சா, இருக்கிற நம்பர்னுடைய பொசிஷன்ஸ் எல்லாம் என்னவோ அதை பார்த்தேன், கூட்டினேன், கூட்டிட்டு 40ன்னு வந்துச்சு. ஸோ அதை எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதால் அடிச்சேன் 10. ஸோ ஆன்சர் ஓவர். இப்போ ஓட்டல் நம்மளை கேட்டிருக்கோம். இ 5வது லெட்டர், எல் 12வது லெட்டர், டி 20வது லெட்டர், ஓ 15வது லெட்டர், எச் 8வது லெட்டர். ஸோ 12 ஒரு 8 20, 12 ஒரு 8 20, 20 ஒரு 20 40, 40 ஒரு 15 55, 55 ஒரு 5 60. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வந்துச்சு, எனக்கு 60 வந்துச்சு. சோ 60 ஓட்டல் எத்தனை லெட்டர் வார்த்தை, 1 2 3 4 5 லெட்டர் வார்த்தை. அப்ப 60 நான் 5ஆல அடிச்சா என்ன கிடைச்சிருக்கும், 12. அப்ப ஓட்டலை நான் என்னன்னு எழுதலாம், 12ன்னு எழுதலாம். விடை ஓவர். புரிஞ்சுதா, அவ்வளவுதான், ஈஸியான ஒரு கொஸ்டின். சோ அடுத்தது 20வது கேள்வி.
20வது கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஒரு ரூட் கொடுத்துருக்கான், உள்ள 3 லெட்டர் எழுதிருக்கான், வெளில ஒரு லெட்டர் எழுதிருக்கான். ஸோ நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாம், ரூட் கொடுத்துருக்கான்ல, அப்போ ரூட் எடுக்கிற மாதிரி தான் ஆன்சர் இருக்கும். இப்போ ரூட் AFIன்னு எழுதிருக்கானா, AFI இஸ் ஈக்குவல் டு எம்னு எழுதிருக்கான். இப்போ அதே ரூட்டை போட்டுக்கிறேன். A எத்தனாவது லெட்டர்? 1வது லெட்டர். F எத்தனாவது லெட்டர்மா? 6வது லெட்டர். I எத்தனாவது லெட்டர்? 9வது லெட்டர். ஓகேவா? ABCDல A 1வது லெட்டர், F 6வது லெட்டர், I 9வது லெட்டர். அப்ப 169க்கு ரூட் எடுத்தா என்ன கிடைச்சிச்சு? 13. 169க்கு ரூட் எடுத்தா 13. 13வது லெட்டர் தான் என்ன? M. அப்ப உள்ள இருக்க நம்பரை எழுதி அதுக்கு ரூட் எடுத்து வர ஆன்சருடைய ஒரிஜினல் நம்பர் என்னவோ அதை எழுத போறோம். சோ செகண்ட் क्वेश्चन செக் பண்ணுங்க. இது ADD செக் பண்ணிடலாமா? A 1வது லெட்டர், D 4வது லெட்டர், இன்னொரு D 4வது லெட்டர். சோ ரூட் எடுத்தா 12. 12வது லெட்டர் தான் L ஓவரா. அப்ப நம்மள கேட்டிருக்க क्वेश्चन ரூட் ஆஃப் ABA. ரூட் ஆஃப் ABA A1 B2 A1. இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? 11 வரும். ABCDல 11வது லெட்டர் என்ன? K தான் ஆன்சர். ஓவர், முடிந்தது. ஓகேவா? சோ அப்ப 20 கேள்வி பார்த்துட்டோம். இன்னும் 15 கேள்வி தான். போயிடலாமா வேகமா? சரி, நம்ம அடுத்த செட் ஆஃப் क्वेश्चंस பார்க்க போறோம். சோ 28 क्वेश्चन வரையும், 21ல இருந்து 28 क्वेश्चन வரையும் நம்பர்ஸ் கொடுத்திருக்கேன். அப்பாடா, எண்கள் தான் சார் எனக்கு வராது, கஷ்டம் சார், பார்த்தறலாம் சார் ஒரு கை அப்படினா நம்ம உங்களுக்கு தெரிஞ்சதே நான் வேகமா போறேன். உங்களால பார்த்தோனே ஈஸியா கெஸ் பண்ண முடியாது. இங்க பாருங்க, ஈஸியா ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்களா, ரொம்ப பெருசா இருக்கு இருக்குறதுலயே, ஆனா அதான் ரொம்ப ஈஸியே. இங்க பாருங்க 1 3, அதாவது 1 2 4 7 கமா போட்டுருக்கோம். அப்ப இதெல்லாம் தனித்தனி நம்பர். இங்க 3 4 6 9 கமா போட்டுருக்கேன், எல்லாமே தனித்தனி நம்பர். அப்ப 1 தான் என்னவா மாறி இருக்குன்னா 3ஆ மாறி இருக்கு. 2 என்னவா மாறி இருக்கு? 4 6ஆ மாறி இருக்கு. 7 9ஆ மாறி இருக்கு. சரி, என்ன சார் பண்ணிருக்கான்? எல்லாமே +2 சார். 1ல இருந்து 2 கூட்டினா 3 சார், 2ல இருந்து 2 கூட்டினா 4 சார், 4ல இருந்து 2 கூட்டினா 6 சார், 7ல இருந்து 2 கூட்டினா 9 சார். குட், எல்லாத்துலயுமே 2 2 கூட்டி இருக்கான். அப்ப இங்கேயும் இங்க பாருங்க, क्वेश्चन மார்க் தூக்கி கடைசியா வைக்காம நமக்கு எங்க வச்சிருக்கான்? முன்னாடி வச்சிருக்கான். உடனே 2 கூட்டிடாதீங்க. 2 2 4 சார், 3 2 5 சார், I 2 7 சார், 8 2 10 சார். நோ, क्वेश्चन மார்க் இங்க வச்சிருக்கான். அப்போ இதுல இருந்து +2 பண்ணாதான் அது வந்திருக்கும். எது கூட 2 கூட்டினா, அப்ப இது கூட எல்லாம் நம்ம 2 கழிச்சா இங்க இருக்க வேண்டிய நம்பர் வந்துரும்ல. 2ல 2 கழிச்சா 0, 3ல 2 கழிச்சா 1, 5ல 2 கழிச்சா 3, 8ல 2 கழிச்சா 6. அப்ப இங்க வந்திருக்க வேண்டிய எண்கள் எது? 0 1 3 6. இதோடலாம் 2 கூட்டினாதான் இந்த எண்கள் என்ன வந்திருக்கும்? 2 3 5 8 வந்திருக்கும். அப்ப ஆன்சர் இஸ் 0136. குட். ஓகே, அடுத்தது 63 21 மாறி இருக்கு. அப்ப 27 எதுவா மாறும்னு கேட்டிருக்கான். சோ 63 21 மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 63 ஏன் 21 மாறணும்? என்ன ரீசன்? 21 3ஆல பெருக்கி பாருங்க. 3 2 3 6, 63 வந்துருச்சா? அப்போ அவன் என்ன பண்ணிருக்கான்? 63 3ஆல வகுத்திருக்கான். 63 3ஆல வகுத்திருக்கான். இது ரெண்டுமே 7வது வாய்ப்பாட்டுல வரும் இல்லம்மா? 7வது வாய்ப்பாட்டுல வரும்ல, அங்கேயாவது உஷாராவுங்க. 63 3ஆல வகுத்தா என்ன கிடைச்சிருக்கும்? 21 கிடைச்சிருக்கும். அப்ப 27 நீ 3ஆல வகுத்திருந்தா என்ன கிடைச்சிருக்கும்? 9. ஆன்சர் 9. ஓகேவா? சரி, எப்படி சார் பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு விஷயமும் இருக்கு இதுல. இந்த நம்பரும் ஒரு டேபிள்ஸ்ல வரும். அப்ப அந்த நம்பரும் எந்த டேபிள்ஸ்ல வரும்? ஓகேவா? சரி, இப்போ யோசிச்சுங்க, அந்த லாஜிக் யூஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே 7வது வாய்ப்பாட்டுல வருமா? 7 3s 21. இது ரெண்டுமே 7வது வாய்ப்பாட்டுல தான் வரும். அப்ப 7 9s 63. இது ரெண்டும் இங்க இருக்கிற நம்பரும் கண்டிப்பா அப்ப ரெண்டு டேபிளையும் காமனா வந்திருக்கணும். இப்போ இது 9 சார், எதுல 9 சார், எந்த 9 சார் வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா 3 9s 27. அப்ப இதுவும் 3 டேபிள் வந்திருக்கணும். 3 3s 9. இப்படியும் பார்த்துக்கலாம். லாஜிக் எப்படி வேணா பார்க்கலாம். ஆனா வாய்ப்பாடு ஒத்து போதா அப்படின்றத தான் பார்க்கணும். சோ இந்த நம்பர் பார்ப்பேன். இந்த நம்பர் பார்த்தோனே இது அடிப்போடுமே 21 வரணும்னா 21 வாய்ப்பாடுல இது 3 முறை வருமே. அப்ப இது 3ஆல டிவைட் பண்ணா எனக்கு 21 கிடைக்குமே அப்படின்றத பார்த்தோனே நம்பர் பார்த்தோனே சொல்லணும். அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு நம்பர்ல ஃபெமிலியர் ஆகணுமா? அப்பதான் ஈஸியா பார்க்க முடியும். ஒரு வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சரி, இங்க பாருங்க 7 24 மாத்திருக்கேன். ஏன் மாத்திரம், எதுக்கு மாத்திரம் யோசிச்சுட்டே ஏறுங்க. 7வது வாய்ப்பாடு சொல்லுங்களேன். 7 3 மேல இருக்கிறத அடிச்சுட்டோமா? ஏன்னா மேல இருக்கிறத அடிச்சுட்டா நான் கொஞ்சம் வித்தியாசமா எழுதி காமிப்பேன், உங்களுக்கு கரெக்டா புரியுற மாதிரி. ஓகேவா? இந்த 2 क्वेश्चंस பார்த்துட்டோம், அடிச்சிடுறேன். 2 क्वेश्चन பார்த்துட்டேன். இப்போ 7 ஏன் 24 மாத்தணும் சார்? யோசிச்சு பாருங்க. 7 × 3 21. 7 3 21. அது கூட 3 கூட்டினா என்ன கிடைச்சிருக்கும்? 24 கிடைச்சிருக்கும். பாருங்க, அந்த எண்ணை 3ஆல பெருக்கி அதே எண்ணோட 3 கூட்டினா என்ன வந்துச்சு? 24 வந்துச்சு. இது ஒரு லாஜிக். இதே 7 24 மாத்துறதுக்கு இன்னொரு லாஜிக் என்னன்னா 7 4 28 -4 24. அதாவது இந்த எண்ணை 4ஆல பெருக்கி 4 கழிச்சா 24 வந்துச்சு.
ஸோ 2 லாஜிக் இருக்கு. 7ன்ற நம்பரை 24 மாத்துறதுக்கு 2 லாஜிக் இருக்கு. 3ஆல பெருக்கி 3 கூட்டுங்க, இல்ல 4ஆல பெருக்கி 4 கழிங்க. இப்போ அதையே அப்ளை பண்ணலாம். 23 3ஆல பெருக்கி 3ஆல பெருக்குனா 3 3 9 2 3 6 69 பிளஸ் ஒரு 3 என்னன்னு பாத்தீங்கன்னா 72. இதே 23 4ஆல பெருக்கி இருந்தா 12 ஒண்ணுமே இருக்கும் 9. 92 மைனஸ் 4 பண்ணணுங்க. ஏன்னா 4ஆல பெருக்கி 4 கழிக்கணும். -4 பண்ணிருந்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கும்னு பாத்தீங்கன்னா 88. இது மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன் சார். எனக்கு 2 விடை வந்திருக்கு, 72 88. நீங்க சொன்னீங்கல்ல 7 24 மாத்திரத்துக்கு 3ஆல பெருக்கி 3 கூட்டியிருக்கேன், இல்ல 4ஆல பெருக்கி 4 கழிச்சிருக்கேன். ஸோ அதனால இந்த நம்பர் 3ஆல பெருக்கி 3 கூட்டினேன் சார், 72 வந்துச்சு சார். 4ஆல பெருக்கி 4 கழிச்சேன் சார், 88 வந்துச்சு சார். எது சார் விடைனா நான் உங்களுக்கு ஆப்ஷன் எழுதி போடல. ஓகேவா? ஆப்ஷன்ல எந்த விடை இருந்ததுன்னா 72 தான் இருந்தது. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆப்ஷன்ல 72 இருந்ததுனால பிக் பண்ணிட்டு போயிடுவீங்க. அப்ப 82ன்ற வழிமுறை தவறான வழிமுறை. ஓகேவா? 88 இருந்திருந்து 72 இல்லைன்னா இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் எடுத்திருப்பேன். ஓகேவா? அப்படிதான் பிக் பண்ணி நம்ம கழிச்சுக்க முடியும். ஓகேவா? குட். 23வது கேள்வி புரிஞ்சுச்சா? 72 தான் விடை. ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, 25 625 எழுதிருக்காங்க, 35 क्वेश्चन மார்க் போட்டிருக்காங்க. சார் இது கூடவா தெரியாது? 25 × 25 மல்டிப்ளை பண்ணா என்ன சார் வந்துச்சு? எனக்கு 625 அப்படின்னு வந்துச்சு சார். ஈஸியா சொல்லிடுவீங்க. குட், கரெக்ட். இந்த எப்பவுமே இந்த 5ல முடியக்கூடிய நம்பரை ஸ்கொயர் பண்ற ட்ரிக் கத்து கொடுத்துறேன். இப்போ 25 நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எந்த நம்பர் 5ல முடியுதோ அதனுடைய இறுதி டிஜிட் 25 தான் இருக்கும். எந்த நம்பர் 5ல முடியுதோ அதனுடைய இறுதி டிஜிட் என்னவா இருக்கும்? 25 இருக்கும். எப்பவுமே 5ல முடியுதுனாலே கடைசி டிஜிட் என்னதான் வரும்? 25 வரும். அது டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2க்கு அடுத்த நம்பர் என்ன? 3. 2 3 6. 2க்கு அடுத்த நம்பர் 3ங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட்டை மட்டும் பாருங்க. 2க்கு அடுத்த நம்பர் 3, அப்புறம் 2 3 6. இப்போ அதே மாதிரி 35 நான் ஸ்கொயர் பண்றேன்னா 5ல முடியறதுனால கடைசி நம்பர் என்ன வரும்? 25 வரும். 3க்கு அடுத்த நம்பர் 4. 3 4 12. முடிஞ்சிச்சா? அப்போ 35 ஸ்கொயர். இது ஆன்சர் வந்து என்ன? 1225. இதேதான். இப்போ ஒரு 65 ஸ்கொயர் கேட்குறவங்களுக்கு சொல்லி பாருங்க. ஒரு ஹோம்வொர்க் தான். 5 ஸ்கொயர் எதுல முடியும்? 25. 6 7 42. அப்ப ஆன்சர் 42 25. இப்போ போர்ட பார்க்காம நம்ம பென்னை யூஸ் பண்ணா கூட சொல்லலாம் 85 ஸ்கொயர் அப்படின்னு கேட்டாலே லாஸ்ட் 2 டிஜிட் 25ல வரும். 8ஐயும் 9ஐயும் பெருக்கணும். ஏன்னா 8க்கு அடுத்த நம்பர் 9 தானே. 8 9 72. சோ 72 25 தான் அதனுடைய பதிலா இருந்திருக்கணும். 95 ஸ்கொயர் 9க்கு அடுத்த நம்பர் 10. சோ 9 10 90 90 25 இருந்திருக்கணும். சோ ஆன்சர் ஓவர். முடிஞ்சதா? இந்த கேள்வி ஓவர். ஓகே, இப்போ அடுத்தது 100 121 144. சப்பா கேள்விங்க. 100ன்னு பார்த்த உடனே இது 10 ஸ்கொயர், இது 11 ஸ்கொயர், இது 12 ஸ்கொயர். அப்ப அங்க என்ன இருந்திருக்கணும்? 13 ஸ்கொயர். சோ ஆன்சர் 169. ஓவர். சரி, 8 66 மாத்திருக்கான் சார். 8 ஏன் சார் 66 மாறுச்சு? மாறுனதுனால தான் எழுதியிருக்கேன். அது என்னது எப்படி மாறுச்சு கண்டுபிடிக்கணும் நம்ம தான். 8 ஸ்கொயர் என்ன? 64 பிளஸ் 2 66. குட். அப்ப எது 38 மாறி இருக்கும்னு கேட்டிருக்கான். எது 38 மாறி இருக்கும்? ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணிருக்கணும்? 2 கழிக்கணும். அப்ப 38ல 2 கழிங்க. ஏன் நான் 38ல 2 கழிக்க சொல்றது இருந்தா ஃபைனலா 2 கூட்டினா தான் அந்த விடை வந்திருக்கு. அப்ப 38ல 2 கழிச்சா 36. இந்த 36 எதனுடைய ஸ்கொயர்? 6 ஸ்கொயர். அப்ப விடை என்ன இந்த இடத்துல? 06. அப்ப 6 நீ ஸ்கொயர் பண்ணியிருந்தா 36 கிடைச்சிருக்கும். அதோட 2 கூட்டி இருந்தா தான் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 38 கிடைச்சிருக்கும். முடிஞ்சிச்சு. ஓவர். ஓகேவா? ஸ்கொயர்ஸ் தெரியணும். சரி, குட். அடுத்தது 583 16 எழுதிருக்கான். 5 8 3 16 எழுதிருக்கான். இந்த மாதிரி ஒரு 3 டிஜிட் நம்பர் இப்படி மாதிரி கம்மி ஆகினாங்கனாலே அங்கே டிவிஷன் நடந்திருக்கும், எல்லாம் மைனஸ் சப்ராக்ஷன் நடந்திருக்கும். ஆனால் இது ரொம்ப சின்னதாக இருக்கு. ரொம்பலாம் பதற்றப்படாதீங்க. இந்த மாதிரி 3 டிஜிட் 4 டிஜிட்லாம் கொடுத்தாலே உள்ள சப்பா லாஜிக் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே என்ன லாஜிக் வச்சிருக்கேன்னா 5 + 8 + 3 8 3 11 11 ஒரு 5 கூட்டினா 16. அப்போ எல்லா நம்பரையும் கூட்டினா தான் என்ன? 16 வந்திருக்கு. அப்போ 293 கூட்டுங்க. 293 கூட்டினா 9 ஒரு 2 11 11 ஒரு 3 14. அப்ப ஆன்சர் 14. ஓகேவா? 293 கூட்டினா என்ன வந்துச்சு? 14. அடுத்தது 9 24 மாத்திருக்கான். குட். 9 24 மாத்திருக்கான். 9 ஏன் 24 மாத்தணும்? நான் இப்பதான் ஒரு 2 வழிமுறை கொடுத்தேன், கண்டுபிடிங்க. 9 24 மாத்தணும்னா 9 3s are 27 minus 3 is equal to 24. 9 3ஆல பெருக்கி 3 கழிச்சா 24 வருது.
அப்ப எந்த நம்பரை 3ஆல பெருக்கி, இப்போ இது இங்க क्वेश्चन மார்க் வச்சிருக்கோம், எந்த நம்பரை 3ஆல பெருக்கி 3 கழிச்சா x 6 வந்திருக்கணும். அதாவது ஏதோ ஒரு நம்பர் xன்ற ஒரு நம்பர் இத 3ஆல பெருக்கி 3 கழிச்சிருந்தா நமக்கு என்ன வந்திருக்கணுமா, 6 வந்திருக்கணுமா. ஏன்னா क्वेश्चन மார்க் இங்க தான வச்சிட்டோம், அந்த நம்பரை தான நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த -3 இந்த பக்கம் போச்சுனா +3 ஆயிடும். அப்ப x * 3 = 6. 6 + 3 9. So x * 3 3 இந்த பக்கம் போச்சுனா வகுத்தல், பெருக்கல் இருக்குது வகுத்தல்ல போய்டுமா. அப்ப 9/3 3 x இன் மதிப்பு 3. அப்ப பதில் என்ன வந்திருக்கணும், 3. குட், ஓவர். குட், முடிச்சிட்டா. அப்ப ஆன்சர் ஓவர் எல்லாமே. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் 28 கேள்வி மேக்ஸ் வச்சு பார்த்தது. சோ இன்னும் சில கேள்விகளோட முடிச்சுக்கலாம். குட், போலாமா? சரி, ஓகே. எண்கள் ஒத்த தன்மையில் லாஸ்ட் 2 கேள்விகள் எழுதி போட்டுறேன். முதல்ல இந்த பிரமிடை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஈஸியா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிட் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு எண்கள் கொடுத்துட்டு இந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி மாறினா இந்த மாதிரி எது மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பான். ஸோ வித்தியாசமா கொஸ்டினை செட் பண்ணணும் அப்படின்ற பார்வையில கேட்டால் இப்படி கூட வைக்கலாங்க நம்மளை பொறுத்தவரையும். அதனால தான் நான் முன்கூட்டி எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். இப்படிலாம் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு நீங்கள் முடிக்க கூடாதுல்ல, அதுக்காக தான். ஓகேவா? அந்த நல்ல எண்ணத்துல தான். சரி, இப்போ இந்த பிரமிடுன்றது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். இது பார்த்தா ஒரு பிரமிட் மாதிரி இருக்கு, கரெக்டா? ஒரு பிரமிட் மாதிரி இருக்கு அழகா. குட். இந்த அழகுக்குள்ளதான் ஆபத்து ஒளிஞ்சிருக்குலாம் இல்ல, ஈஸியான சப்ப லாஜிக் தான். இப்போ 11 22 31 எதுவா மாறி இருக்குன்னா 12 21 32 மாறி இருக்கான். 11 12 மாறி இருக்குன்னா உடனே சார் +1 பண்ணிருக்கான் சார், -1 பண்ணிருக்கான் சார், +1 பண்ணிருக்கான் சார். குட். அத மாதிரி தான் சொல்ல போறீங்க. அதே மாதிரி தான் லாஜிக் கூட ஓரளவுக்கு அதே மாதிரி தான் சேம். ஆனா இது இந்த பிரமிடை வச்சு சொல்லணும். சப்போஸ் இங்க ஈஸியா இருக்கு நம்பர், அதனால ஈஸியா சொல்லிடலாம். சப்போஸ் பிரமிடை வச்சு பார்க்கும்போது இந்த 11 22 எங்க இருக்குன்னு பாருங்க. 11 22 31 இருக்கா இந்த இடத்துல? 11 22 31 இருக்கா? அதனுடைய 12 21 32னா அதுக்கு பக்கத்துல இருக்க இந்த நம்பரை தான் அவங்க எழுதியிருக்காங்க. புரியுதா? பக்கத்துல இருக்க இந்த நம்பர்ஸ் தான் என்ன பண்ணிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அப்ப அதே மாதிரி 9 12 21 எங்க இருக்குன்னு பாருங்க. 9 12 21 இந்த இடத்துல இருக்கு. இதனுடைய பக்கத்துல இருக்கிற நம்பர் என்னென்ன? 8 13 20. அவ்வளவுதான். 8, 13, 20. பாத்தீங்களா? இங்க +1 பண்ணது இங்க என்ன ஆயிருக்கு, -1 ஆயிருக்கு. அதனால அந்த லாஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இதை பாருங்க, பிரமிடை பார்த்து ஆன்சர் எழுதணும், அவ்வளோதான். குட். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இதை முடிச்சிட்டேன். இது என் பஞ்சாயத்தே ஓவர். சார் சப்பா கேள்வி சார், இதை போய் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, சப்பா தான். ஓகேவா? தெரியாதவங்க கற்றுக்கிட்டோம். சரி, 29வது கேள்வி பாருங்களேன். சார் என்ன சார் உங்களுக்கு பைத்தியமா, முன்னாடி தான் எழுதி போட்டீங்களே மறுபடியும் எழுதி போட்டிருக்கீங்களா அதே கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு இதில். அந்த கேள்வி வேற மாதிரி, இந்த கேள்வி வேற மாதிரி. உடனே கேட்பீங்க, சார் நான் ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சேன், உங்க ஆப்ஷன் தான் தப்பு, நான் இப்போதான் நடத்துனீங்க, இதுக்கு ஆன்சர் வந்து என்ன 12 25 என்ன 12 05 கொடுத்துக்கிறீங்க, ஆப்ஷனை போய் ஒழுங்காக எழுதி கொடுங்க சார் இப்படின்னு சில பேர் என்ன கேட்கலாம். நான் என்னைக்குமே மக்கள்கிட்ட சொல்றது அதுதான். பசங்க நீங்க தப்பு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர் பாக்குறீங்க தப்பு பண்றீங்கன்னா தப்பு நம்ம மேலதான் இருக்கு, நம்ம கண்டுபிடிச்சதும் தப்புன்னு யாருமே ஒத்துக்கிறது இல்லை. எல்லாருமே என்ன சொல்றது, நீங்க தான் தப்புன்னு அடுத்தவங்க மேல சொல்லிட்டு போயிடுறது. நல்லா பாருங்க, ஆப்ஷன் இதுதான், இதுலதான் விடை இருக்கு, கண்டுபிடி அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அந்த கேள்விக்கு நான் ஆப்ஷனே எழுதி போடல, எழுதி போடாம அதான் விடைன்னு சொன்னேன். இதுக்கு வேலை மேல கேட்ட ஆப்ஷன் எழுதி போட்டிருக்கேன். ஆப்ஷன் எழுதி போட்டிருக்கேன், ஏதோ ஒரு லாஜிக் இருக்குல்ல அப்படின்றத யோசிச்சிங்கன்னா சப்ப லாஜிக் எப்படி எடுத்துட்டு போய் வச்சிருக்கான் பாருங்களேன். 625 எழுதிருக்கான். அதான் 25 கடைசியில முடியுதா, முன்னாடி நல்ல நம்பர் போட்டிருக்கான் 6ன்னு போட்டிருக்கான். அப்ப 35 கடைசியில என்ன பண்ணுவானா, 35 முடிச்சிருவானா, முன்னாடி என்ன நம்பர் போட்டுருவானா 6ன்னு போட்டுருவானா. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. ஒண்ணுமே இல்லாத லாஜிக். இப்படியும் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க, புக்ல இருந்தது, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? குட். சரி, இப்ப அடுத்தது இன்னும் 5 கேள்விகள் தான், பார்த்துட்டு நிறைவு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ லாஸ்ட் செட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ். இது வந்து அந்த பொதுவான ஒத்த தன்மை அப்படின்னு சொல்லியிருந்தால, ஜெனரல் அனாலிசிஸ், அதுல இருந்து பார்த்துடலாம். குட், போலாமா? ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழகம் சென்னையுடன் தொடர்புடையது எனில் ராஜஸ்தான் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்கான். ஸோ தமிழகத்துக்கு சென்னைக்கும் என்ன சம்பந்தம்? ஈஸி சார், தமிழகத்தோட கேபிட்டல் தான் சார் சென்னை. அப்ப ராஜஸ்தானுடைய கேபிட்டல் என்ன, அதான் சொல்ல போறீங்க. ஜெய்ப்பூரா, ஷிலாங்கா, கோஹிமாவா, மும்பையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் ஜெய்ப்பூர். ராஜஸ்தானின் கேபிட்டல் என்ன? ஜெய்ப்பூர். ஷிலாங் எதுக்கு சார்? இப்பதான் சொன்னேன், மேகாலயாவுக்கு கேபிட்டல் தான் என்ன? ஷிலாங். கோஹிமா நாகாலாந்து, நாகாலாண்டோட கேபிட்டல் தான் கோஹிமா. மும்பை மகாராஷ்டிரா. ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா. அடுத்தது துணி தைப்பவருடன் சம்பந்தப்பட்டது எனில் டேஷ் மரவேலை செய்பவருடன் சம்பந்தப்பட்டதுன்னு கேட்டிருக்கான். அப்போ துணியை துணி தைப்பவர் தான் யூஸ் பண்ணுவார். அப்போ மரப்பலகை தான் யார் யூஸ் பண்ணுவாங்க? மரவேலை செய்பவர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் மரப்பலகை. குட். அடுத்தது நிறை கிலோகிராமுடன் தொடர்புடையது எனில் நீளம் எதனுடன் தொடர்புடையது? பிசிக்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. நிறைனா மாஸ், மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம்னு சொல்லுவாங்க. அப்ப நீளத்தை என்னன்னு சொல்லுவாங்க? மீட்டர்.
மீட்டர், லிட்டர், மோல், ஓம்னு இருக்கு. நம்ம என்ன சொல்ல போறோம்? மீட்டர்னு சொல்ல போறோம். அடுத்தது 34வது கேள்வி. ஆப்பிள் சிவப்புடன் சம்பந்தப்பட்டது எனில் கொய்யா எதனுடன் சம்பந்தப்பட்டது? எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிள் வந்து சிவப்பு கலர்ல இருக்கும். அப்ப கொய்யா பழம் எந்த கலர்ல இருக்கும்? பச்சை. ஆன்சர் பச்சை. அடுத்தது குறிஞ்சி மலை, தமிழ்ல இருந்து கேட்டிருக்காங்க. குறிஞ்சி மலையுடன் தொடர்புடையது எனில் நெய்தல் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்கான். ஸோ குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் தான் குறிஞ்சின்னு சொல்லுவோம். அப்ப நெய்தல் எதன் சார்ந்த இடமும்? கடலும் கடல் சார்ந்த இடமும். அப்ப மற்றதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மணலும் மணல் சார்ந்த இடமும், பாலை வயலும் வயல் சார்ந்த இடமும், மருதம் காடும் காடும் சார்ந்த இடமும், முல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ படிச்சு வச்சுக்கோங்க. ஈஸியான ஒரு கேள்வி தான். ஸோ ஜென்ரலாக நீங்கள் படிச்சது வச்சு தான் இந்த மாதிரி அனாலஜி ஒத்தத்தன்மைன்றதே ஃபார்ம் பண்ணுவான். ஸோ ஈஸியான ஒரு கேள்வி. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். கொஞ்சம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் நிறைய பார்த்து வச்சுக்கோங்க, நல்லா பண்ணலாம். ஸோ நான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது போல் பல வீடியோஸ் நீங்கள் பார்த்து பயனுள்ளதாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஆல் த பெஸ்ட்டுங்க. சிரிச்சுட்டு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம் பண்ணுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், எக்காரணத்துக்கு ஒன்றும் நேரத்தை இன்னும் கடத்தாமல் படிக்க கற்றுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? அனைவரும் காவலராக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.